We are going to see about the 8051 microcontroller. It is proposed by Intel. Intel company வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து மெயினாக என்னென்னா ஆல்ரெடி நம்ம வந்து 8086 படிச்சிருப்போம். இதோட 8051 வந்து அட்வான்ஸ். என்ன அட்வான்ஸ்னா 8085 வந்து மைக்ரோ ப்ராசஸர், இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்குனா என்ன டிஃப்ரென்ஸ்னு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த மைக்ரோ ப்ராசஸரில் வந்து பெரிஃபரல் டிவைசஸ், அதாவது பெரிஃபரல் டிவைசஸ்னால் இந்த ரேம், ரோம், இன்புட் அவுட்புட், அதெல்லாம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அதெல்லாமே பெரிஃபரல் டிவைசஸ். இந்த டிவைசஸ் எல்லாம் எக்ஸ்டர்னலாக தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் 8086, அதாவது மைக்ரோ ப்ராசஸரில். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலரில், அது 8051ல் இந்த பெரிஃபரல் டிவைசஸ் எல்லாமே சிங்கிள் சிப்பாக அந்த இன்டர்னலாகவே இருக்குது. அதான் இதோட 8051 அட்வான்டேஜ். அதாவது மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதோட பேசிக் காம்பனன்ட்ஸ். 8051ஓட பேசிக் காம்பனன்ட்ஸ் 4 கிலோபைட்ஸ் இன்டர்னல் ரோம் இருக்குது, அதாவது ப்ரோக்ராம் மெமரி. அப்புறம் நம்ம ரேம், ரோம்லாம் நம்மளுக்கு காமனாக தெரியும். அப்புறம் 128 பைட்ஸ் இன்டர்னல் ரேம் இருக்குது, ஒரு மெமரி. இதில் வந்து ரேம் பற்றி பார்த்தீங்கன்னா, ரேமில் வந்து 4 ரெஜிஸ்டர் பேங்க்ஸ் இருக்குது. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2 அண்ட் பேங்க் 3. 4 பேங்க்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேங்க்கும் 8 பிட். ஓகே. அப்புறம் வந்து ரேம் 128 பைட்ஸ். அப்புறம் வந்து இதில் வந்து 4 போர்ட்ஸ் இருக்குது. போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 1, போர்ட் 3. இதில் வந்து இதில் வந்து 8 பின்ஸ் இருக்குது, அதாவது 8 பிட் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குது. இந்த இன்புட் அவுட் போர்ட்ஸ் எதுக்குன்னா எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது எக்ஸ்டர்னலாக டிஸ்பிளே, இன்புட் அவுட்புட் டிவைசஸ், ஏதாவது சென்சார்ஸ், டெம்பரேச்சர் சென்சார், அந்த மாதிரி ஏதாவது சென்சார் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் இதில் 16 பிட் டைமர் அண்ட் கவுண்டர்ஸ் இருக்குது. ஒன் சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் சிப் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க பாருங்கள். இதில் வந்து எல்லாமே இன்டர்னலாகவே இருக்குது மெயினாக. அப்புறம் இதில் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷலாக நிறையா இருக்குது, நான் சொல்கிறேன். இதோட பிளாக் டயக்ராம், அதாவது இன்டரப்ட் கண்ட்ரோல், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ், அதாவது இன்புட் அவுட்புட். 4 சொன்ன மாதிரி 4 கிலோபைட்ஸ் ரேம், ரோம், 128 பிட் ரேம், டைமர் 1, டைமர் 2, சீரியல், 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், அதாவது போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 1, போர்ட் 3. எல்லாமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. இதில் ஓஎஸ்சினா என்னென்னா ஓப்பன் சவுண்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது வந்து மல்டிமீடியா, அதாவது இந்த இதுக்கு வந்து இது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சப்போர்ட் பண்ணும். இந்த மல்டிமீடியா கண்ட்ரோலருக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த சவுண்டு, அந்த மாதிரிப்பட்ட இந்த மல்டிமீடியா ப்ராசஸிங்கு, வீடியோ அந்த மாதிரி இதுக்கு. நெக்ஸ்ட் இதோட பிளாக் டயக்ராம். இதோட பிளாக் டயக்ராமில் நம்ம மெயினாக பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேம் எல்லாமே இருக்குது. ரேம், ரோம். இது வந்து ரேம் வந்து இதில் 2 ரெஜிஸ்டர் இருக்குது மெயினாக. ரெஜிஸ்டர் ஏ, ரெஜிஸ்டர் பி. இந்த ரெஜிஸ்டர் ஏ என்ன பண்ணுதுன்னா, ரெஜிஸ்டர் ஏ வந்து என்னோட எப்படி சொல்லலாம், 8 பிட் ரெஜிஸ்டர். இது வந்து ரெஜிஸ்டர் ஏ. இது வந்து இட் இஸ் அக்குமுலேட்டர், ஆல்சோ கால்ட் அக்குமுலேட்டர். இது வந்து நார்மலாக அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், அதாவது ஏஎல்யூ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். ஆடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன். ஸ்பெஷலாக என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணலாம்னா, ரொட்டேட் ஃபங்க்ஷன், பேரிட்டி காம்படேஷன் ஃபங்க்ஷன், ரெஸ்டிங் ஆஃப் 0, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் பண்ணலாம். அப்புறம் ரெஜிஸ்டர் பி, இட் இஸ் அடிஷன் ஆஃப் அக்குமுலேட்டர். அதாவது இதுலேயும் நார்மலான ரெஜிஸ்டர் தான், இதில் வந்து ஹார்ட்வேர் மல்டிபிள், அதாவது நார்மலான இதுலேயும் மல்டிபிள் டிவிஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபிஆர்டி, அதாவது டேட்டா பாயிண்டர். டேட்டா பாயிண்டரில் வந்து 16 பிட். இது வந்து 2 இருக்குது, 2 16 பிட் இருக்குது. அதாவது 16 பிட் டிபிஹெச் அண்ட் டிபிஎல். இதில் வந்து டிபிஹெச் வந்து ஹை பைட், டிபிஎல் வந்து லோ பைட். ரெண்டுமே செப்பரேட்டாக 16 பிட் அட்ரஸ். ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். இது ப்ரோக்ராம் கவுண்டரும் 16 பிட் ப்ரோக்ராம் கவுண்டர் தான். இது வந்து நார்மலாக அட்ரஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பஃபர் ரெஜிஸ்டர். பஃபர் ரெஜிஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது, அதாவது ஒரு பஸ்ஸில் காப்பி ஆகுது, அப்போ ஸ்ட்ரக் ஆகும். இந்த நம்ம மொபைலில் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி பஃபர் ஆகும். பஃபர் ஆகும்போது அந்த பஃபர் ஆகிற ப்ரோக்ராமை வந்து இந்த பஃபர் ரெஜிஸ்டர் வந்து காப்பி பண்ணி அதை எடுத்துட்டு அது டிஸ்பிளே பண்ணும். அந்த பஃபர் ஆகுறது, அதாவது நம்மளுக்கு இந்த அட் டைமில் 2 டைமே யூஸ் பண்ணுற மாதிரி பஃபரிங்கை கம்மி பண்ணுறதுக்காக பஃபர் ரெஜிஸ்டர்.
இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் ஏஎல்யூ 16 பிட் ஏஎல்யூ இருக்குது. பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பேட். இது வந்து பிஎஸ்டபிள்யூனா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பேட். இது வந்து நார்மலாக ஸ்பெஷலாலாம் இல்லை, ஒரு ஃப்ளாக் ரெஜிஸ்டர். இந்த இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா கேரி ஃப்ளாக், ஆக்ஸிலரி ஃப்ளாக், நார்மலாக எல்லா ஃப்ளாக், ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், பேரிட்டி ஃப்ளாக், இந்த மாதிரி எல்லா ஃப்ளாக்லாம் இருக்குது. அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது, பிஎஸ்டபிள்யூவில் இருக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3 4 போர்ட்ஸ் இருக்குது. 4 போர்ட்ஸ்லையுமே சொன்ன மாதிரி 8 பின்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் வேல்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், இன்புட் அவுட்புட் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம பின் டயக்ராமில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட பின் டயக்ராம் 8051ஓட பின் டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 40 பின்ஸ் இருக்குது. அதாவது 40 பின்ஸ். 40 பின்ஸில் வந்து சொன்ன மாதிரி 4 போர்ட் இருக்குது. 4 போர்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து போர்ட் 0 பார்க்கலாம், வரிசையாக பார்க்கலாம். போர்ட் 0. போர்ட் 0 வந்து என்னென்னா பின் 32 to 39 இருக்கு. 32 to 39, P0, P1, P2 and P3 to P7. இதில் வந்து AD1, AD2 அதாவது அட்ரஸ் டேட்டா. இது வந்து 2ஆக யூஸ் பண்ணலாம். அதாவது லோவாக இருந்தால் அட்ரஸ், அதாவது 0வாக இருந்தால் அட்ரஸாக யூஸ் பண்ணலாம். அதே இது ஹையாக இருந்துச்சுன்னா, அதாவது 5 volt கொடுத்துச்சுன்னா இதை வந்து டேட்டா பஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். இது வந்து அட்ரஸ் பஸ்ஸாகவும் யூஸ் ஆகும், டேட்டா பஸ்ஸாகவும் யூஸ் ஆகும். அதனால AD1, AD2, AD3 and AD7. இதில் வந்து இது வந்து இன்புட் அவுட்புட் பின்னாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்ட் 0 வந்து இன்புட் அவுட் பின்னாவும் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் போர்ட் 1, அது 1 to 8 நாங்கள் இருக்கு. போர்ட் 1 to P10 to P17. இது வந்து நார்மலாக இன்புட் அவுட்புட் பின்ஸ் தான். இதில் வந்து இன்புட் அவுட்புட்க்கு நம்ம சென்சார்ஸ், டிஸ்பிளே, கீபோர்டு, மவுஸ் எல்லாம் எது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போர்ட் 2, அதாவது போர்ட் 2 வந்து 21 to 28. 21 to 28. இது என்னன்னா இது வந்து இதுலேயே வந்து ரெண்டெண்ணா இருக்கு. அதாவது இது வந்து எக்ஸ்டர்னல் மெமரி அக்சஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா இது வந்து ஹையாக இருந்துச்சுன்னா, அதாவது 5 volt ஹையாக இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் மெமரி அட்ரஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, அக்சஸ் பண்ணுறதுக்கு. அதே இது லோவாக இருந்துச்சுன்னா இன்புட் அவுட்புட் போர்ட்ஸாக யூஸ் ஆகும். அதாவது ஒரு இதில் மல்டிப்ளெக்ஸர் மாதிரி 2 யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து போர்ட் 3. இதுவும் இதில் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதாவது போர்ட் 3 வந்து 10 to 17. 10 to 17 இதோட போர்ட் 3 P30 to P37. இதில் வந்து ஸ்பெஷலாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இதில் RxDனா சீரியல் டேட்டா இன்புட், அப்புறம் TXD. நெக்ஸ்ட் TXDனா சீரியல் டேட்டா அவுட்புட், டேட்டா இன்புட், டேட்டா அவுட்புட் இது. அப்புறம் INT0 அது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ். NT1னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1, இது இன்டரப்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து T1 T0 T1 இது வந்து எக்ஸ்டர்னல் டைமர் 1 இன்புட் அண்ட் எக்ஸ்டர்னல் டைமர் 0 இன்புட். அப்புறம் WRனா எக்ஸ்டர்னல் மெமரி ரைட் சிக்னல். இதில் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி ரைட் சிக்னல் இருக்கும். அப்புறம் RDனா எக்ஸ்டர்னல் மெமரி ரீட் சிக்னல். இது வந்து இதெல்லாம் வந்து போர்ட் 3ல. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இதெல்லாம் தவிர எக்ஸ்ட்ரா பின்ஸ்லாம் இருக்குது. VCC அதாவது 5 volt. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இதில் வந்து 5 volt கொடுக்கணும்னு தேவையில்லை. 3 voltலேயும் இந்த ப்ராசஸர் ரன் ஆகும். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் த ப்ராசஸர். இதில் வந்து 5 volt, இது வந்து 5 volt VCC. அப்புறம் கிரவுண்ட் வந்து கிரவுண்ட் 0 volt. அது வந்து கிரவுண்ட் வந்து பின் 20. நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டர் பின்ஸ், அதாவது XTAL2, XTAL1, பின் 18 and 19. இதில் வந்து நம்ம இது எதுக்குன்னா இன்டர்னல் கிளாக் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதாவது இதில் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். இது வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுவோம் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து இந்த பின்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ALE வந்து பின் 30 இருக்கு. ALE என்னன்னா அட்ரஸ் லேட்ச் எனேபிள். இது என்ன பண்ணுன்னா
அட்ரஸ் latch வந்து எனேபிள் பண்ணும். AD0 to AD7 இது வந்து மல்டிப்ளெக்ஸ்டாக இருக்கும். அதாவது இது வந்து இந்த AD0 to AD7 வந்து மல்டிப்ளெக்ஸாக இருக்கும்போது இதை வந்து டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து எனேபிள் ஆகும். ஓகே, இந்த ஏலி வந்து அதுக்காக அந்த டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசெட் 9 பின் 9 ரீசெட் வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்படின்னா இப்போ இதில் வந்து கிளாக் சைக்கிள் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ரீசெட்டை வந்து ஒரு 2 கிளாக் சைக்கிள்காவது நம்ம ஹையில் வைக்கணும். அதாவது 5 வால்ட் கொடுக்கணும். அப்போ தான் ரீசெட் ஆகும். ஏன்னா கிளாக் சைக்கிள் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து PSEN பின் 29 பின் PSEN ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள். இது வந்து எப்படின்னா ஹையாக இருக்கும்போது, அதாவது இது லோவாக இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ரோமை வந்து ஆக்சஸ் பண்ணும். அதாவது எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கிற நம்ம ரோம் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக சொல்ல போனால் அதை வந்து இது லோவாக இருக்கும்போது, அதாவது 0வாக இருக்கும்போது, பவர் 0வாக இருக்கும்போது ஆக்சஸ் பண்ணும். இதே ஹையாக இருக்கும்போது எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ் பண்ணும். ஓகே, அது மட்டும் தான் எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ் பண்ணும். இதில் வந்து முக்கியமான விஷயம்னா இது வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா எவ்ரி 6 ஆக்சிலேட்டர் பீரியட்ஸ். அதாவது ஆசிலேஷன் இந்த கிறிஸ்டல் ஆசிலேஷன் பீரியட் வந்து 6 ஆசிலேட்டர்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் வந்து EAனா எக்ஸ்டர்னல் அட்ரஸ். இது என்னன்னா இது வந்து ஹையாக இருக்கும்போது இந்த பின், அதாவது EA பின் வந்து ஹையாக இருக்கும்போது அட்ரஸ், அதாவது 000H வந்து அது வந்து 000FFFH இந்த அட்ரஸ் வழியாக போய் இன்டர்னல் ரோமுக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் வந்து மறுபடியும் எக்ஸ்டர்னல் ரோம் போகும். அது எப்படின்னா அட்ரஸ் 1000H to FFFFH இந்த டேட்டா எக்ஸ்டர்னல் ரோம் போகும். அதாவது இது லோவாக இருக்கும்போது. அப்புறம் இது வந்து ஹையாக இருக்கும்போது இந்த எல்லா அட்ரஸுமே, அதாவது 000H to FFFFH வந்து டேரெக்டாக எக்ஸ்டர்னல் ரோம் போகும். ஃபெச்டு பை எக்ஸ்டர்னல் ரோம். ஓகே, that's all. Thank you.